கதை இருக்கும் ஒரு கவிப்புள்ளவன் இசை குறுகி வரை குகைவை இடித்து வழி காணும் சொல்ல கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய இறுக்கியல் அறத்தை நிலை காணும் கற்ற வித்தை என்னிடத்தில் ஏதுமில்லை இங்கு நான் திட்ட பேரறிவும் ஒன்றுமில்லை ஆனாலும் முற்ற துணை நீ என்று நான் உரைப்பேன் பேரிறைவா பற்று என்னை தூக்கிவிடு பேரிறைவா இறையை வணங்கி அவையில் இருக்கும் அனைவரையும் என் இறையாய் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். வணக்கம். என் பெயர் ஜி ஸ்ருதிகா. நான் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு பயின்று வருகிறேன். காமராஜர் ஐயாவை பற்றி ஒரு சில வரிகள் கூற வந்துள்ளேன். நாளெல்லாம் பொழுதெல்லாம் தேசப்பற்றில் வாழ்ந்தவர், பிள்ளையெல்லாம் பள்ளி செல்ல கல்வி கண்ணை திறந்தவர், கொள்ளையாய் சொத்து சேர்க்கா சொக்க தமிழை வாழ்ந்தவர், மக்கள் தொண்டை மனதில் கொண்டே மக்களாட்சி கண்டவர், புவி வாழ்க்கை ஆசை இல்லை புனித வாழ்க்கை வாழ்ந்தவர், என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே கலை கொடுப்பான் கல்வி கொடுப்பான் போதாதென்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் தலைவன் தன்னை கொடுப்பான் தன் உயிரையும் கொடுப்பான். 6 அடி உயரம் அவரால் ஏழ்மைக்கு துயரம் சிவகாமியின் தவப்புதல்வன் இந்தியாவின் பெருந்தலைவன் கர்ம வீரர் காமராஜர், ஏழை பங்காளர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், கல்வி கண் திறந்தவர் காமராஜர். தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவரால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறருக்கென முயல்கள் உண்மையான என்று பாண்டிய மன்னன் இளம்பெரும் வழுதி கூறியது போல பிறருக்கெனவே வாழ்ந்தவர் காமராஜர். தமிழகத்தின் பொற்காலம் எதுவென்றால் அது காமராஜரின் ஆட்சி காலம்தான் என்று சிறு குழந்தை கூட கூறும். உலக அரசியல் வல்லுநர்களே இவரின் ஆட்சியை கண்டு வியந்துள்ளனர். எளிமை, வஞ்சனையற்ற உள்ளம், அஞ்சாமை ஆகிய பண்புகளின் உறைவிடம். நம் நாட்டின் விவசாயம் செழிக்க அயர்விடாமல் உழைத்தவர். அதற்கு பல அணைகளையும் கட்டினார். இவரின் பெருந்தன்மையை பார்த்து மற்றவர்கள் இதுபோல் செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். கலைமகள் எனக்கு ஒரு ஆணையிட்டால், சில காவிய பொருள்களை தூவிவிட்டால், இளையனும் எண்ணங்கள் ஓடவிட்டால், அதை 1000 ஓமையில் பாடவிட்டால், குழந்தையின் கோடுகள் ஓவியமா, இந்த குருடன் வரைவதும் காவியமா? நிறைத்ததை உணைத்தேன் நடுவர்களே, குற்றம் நிறைந்திருந்தால் அருளுங்களே. பேசியது சுருக்கம், தேவையில்லை விளக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.